குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. நாம் இன்றிலிருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் படிக்க போகிறோம். இதற்கு தேவை முயற்சியும் பயிற்சியும் தான். இந்த வீடியோ எனது 4வது வீடியோ. முதல் 2 வீடியோக்களில் நான் சற்று நடுக்கமாக பேசுவதை பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் யூடியூபில் உலகம் முழுவதும் நம்மை பார்க்கும் என்ற பயம்தான். நீங்களும் முதலில் கொஞ்சம் பயப்படலாம். ஆங்கிலம் நமக்கு தாய்மொழி அல்ல, அந்நிய மொழி. ஆகவே பயம் வேண்டாம். கண்ணாடி முன் நின்று பேசுங்கள், பிள்ளைகளுடன் பேசுங்கள், மனைவியுடன் பேசுங்கள். ஒரு கட்டிடம் கட்ட தேவையானது செங்கற்கள். அவை போன்றதுதான் ஆங்கில சொற்கள். இன்று முதல் தினமும் 10 வார்த்தைகள் மனப்பாடம் செய்வேன் என உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு தரமான தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி வைத்துக் கொள்ளுங்கள். டிக்ஷனரி பயன்படுத்துவது எப்படி என அறிய விரும்பினால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதற்காக தனியாக ஒரு வீடியோ போடுகிறேன். டிக்ஷனரியில் கடைசி பகுதியில் இருக்கும் கிளாசிஃபைடு வொக்காபுலரியிலிருந்து தினமும் 10 வார்த்தைகள் மனப்பாடம் செய்யலாம். நான் என்னுடைய வகுப்பை ஒரு ஜோக் கூறித்தான் துவங்குவேன். இதே நோயாளி ஒருவன் டாக்டரிடம் சென்றான். டாக்டர், உனக்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாரு. உடனடியா நோயாளி கூறினா, டாக்டர் நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி, நல்ல ஆபரேஷன் செய்யுங்கண்ணா. டாக்டர் சொன்னாரு, பயப்படாத, ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு நீயும் கூட தெய்வம் தான் என கூறி தேற்றினார். இந்த வீடியோவை பார்த்தவுடன் லைக் பட்டன் அழுத்துங்கள். உங்களுக்கு எப்படி 2-3 நண்பர்களை தெரியும். இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினால் நீங்கள் காசு எதுவும் தர வேண்டாம். நாங்கள் புதிதாக போடும் வீடியோக்கள் குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த வீடியோவிலிருந்தே கமெண்ட் போட்டு பழகுவோம். பாராட்டு ஒரு மிகப்பெரிய டானிக். நான் என் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டத்தான் செய்வேன். எவரையும் குறை கூறவோ விமர்சிப்பதோ செய்வதில்லை. அந்த அன்புதான் நான் ரிட்டையர்ட் ஆகி 10 ஆண்டுகளுக்கு பிறகும் என்னிடம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க தொலைபேசியில் மாணவர்கள் அழைக்கிறார்கள். நானும் கூட யூடியூப்பில் புதிதாக வீடியோ போடுவர்களை பார்த்து ஃபேண்டாஸ்டிக், காட் பிளஸ் யூ என பதிவிடுவேன். நீங்களும் கூட குட், நைஸ், ஃபேண்டாஸ்டிக், வெரி குட், வெரி யூஸ்ஃபுல் என்ற பாராட்டு வார்த்தைகளை பதிவிடுங்கள். இந்த பதிவிடுவதிலிருந்தே ஸ்போக்கன் இங்கிலீஷ் துவங்குவோம். ஆங்கிலத்தில் பயன்படுத்தும் சில கிரீட்டிங்ஸை நான் கூறுகிறேன். நான் ஒவ்வொரு கிரீட்டிங்ஸையும் 2 தடவை சொல்வேன். முதல்ல சொல்லுவதை கவனிச்சுட்டு 2வது என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது மனப்பாடம் ஆயிடும். ஹலோ, ஹலோ, ஹேய், ஹேய், ஹாய், ஹாய். வாட்ஸ்அப். இது வாட்ஸ்அப் இல்ல, வாட் இஸ் அப். அதை சுருக்கமா வாட்ஸ்அப். வாட்ஸ்அப். ஹவ் இஸ் இட் கோயிங். இதை சுருக்கமா ஹவ் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஹவ் கோயிங். ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூ. ஹவு டு யூ டு. ஹவு டு யூ டு என கேட்டால் ஐ ஆம் ஃபைன் என பதிலளிக்க வேண்டும். ஐ ஆம் ஃபைன். ஐ ஆம் ஃபைன் அப்படின்னா நன்றாக இருக்கிறேன் என அர்த்தம். காலை 5 மணி முதல் 12 மணி வரை குட் மார்னிங் என கூற வேண்டும். குட் மார்னிங். குட் மார்னிங் என நண்பன் கூறினால் வெரி குட் மார்னிங் என நாம் பதிலளிக்க வேண்டும். வெரி குட் மார்னிங். மார்னிங் என்றும் பதிலளிக்கலாம். மார்னிங்.
நூன் என்றால் சரியாக 12 மணி. எனவே குட் ஆஃப்டர்நூன் என்பது 12 மணி முதல் மாலை 6 மணி வரை பயன்படுத்தக்கூடிய சொல். மாலை 6 மணியிலிருந்து சூரியன் மறைவது வரை குட் ஈவினிங் என கூற வேண்டும். குட் ஈவினிங். நாம் நண்பர்களை சந்தித்து விட்டு பிரியும் போது குட் நைட் என கூற வேண்டும். குட் நைட். நள்ளிரவு 12 வரை நண்பர்களிடம் ஹாவ் எ குட் நைட் என கூற வேண்டும். ஹாவ் எ குட் நைட். நாம் இதுவரை படித்த கிரீட்டிங்ஸ் பகுதியை நாம் நம்மை நாமே சோதித்தறிவோம். ஏனென்றால் ஆங்கிலம் நமக்கு அந்நிய மொழி. நாம் தவறிழைக்கலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஏன்னா நாம் ஆங்கிலத்தை 2வது மொழியாக படிக்கிறோம். உலகத்துல எந்த நாடுகள்லாம் ஆங்கிலத்தை முதல் மொழியாக படிக்கிறார்கள் என்பதை அடுத்த வீடியோல கூறுகிறேன். காலை 11 மணி குட் மார்னிங். குட் மார்னிங். காலை 11:50க்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். மதியம் 12:05 மணிக்கு குட் ஆஃப்டர்நூன். 12:40க்கும் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். மதியம் 2 மணிக்கு குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். மாலை 6:30 குட் ஈவினிங். குட் ஈவினிங். இரவு 10 மணி குட் ஈவினிங். குட் ஈவினிங். முதல் நாள் பாடம் இத்துடன் முடிவடைகிறது.